நான் எடுத்த முதல் வழக்கே ராஜ்குமாரை கடத்தினார் இல்லையா, வீரப்பனோடு சேர்ந்து தமிழ்நாடு விடுதலை படையின் தோழர் மாறன், அவருடைய வழக்கு தான் நான் முதல் பார்த்த வழக்கு. தமிழ்நாடு விடுதலை படையின் தோழர்கள் எல்லா சிறையிலையுமே இருந்தாங்க. அவர்கள் அந்த சிறைக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா, தங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற சிறைவாசிகள், பாதிக்கப்படக்கூடிய சிறைவாசிகள், இவர்களுக்கு நீங்க உதவணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கான ஒரு வழக்கை பார்க்கறது, இப்படி அவர்கள் மூலமாக சிறைக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சிறைவாசிகள், பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள், இவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவர்களுக்கு ஏதாவது அடிப்படை ஒரு உரிமையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சிறை கைதிகள் உரிமை மையம் 2008 நாங்கள் தொடங்கினோம். இயல்பாக ஒரு சிறைவாசி அடிச்சிட முடியாது, இல்லை அவரை துன்புறுத்திட முடியாது, கண்டிப்பாக சிறை கைதிகள் உரிமை மையம் வழக்கு போடும் அப்படின்ற ஒரு பயத்தை இன்னைக்கு சிறை அதிகாரிகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கோன்றது தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் இன்றைய பகுதியில் நம்ம யாரை சந்திக்க இருக்கிறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர், மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு ஆர்வலர், மனித உரிமை ஆர்வலர். ரெண்டாவது அதை விட சிறை கைதிகளுடைய உரிமைக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர். சுமார் 25 ஆண்டுகளாக சிறை கைதிகளின் உரிமைகள், அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவரை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அவர் வேற யாரும் இல்லை, வழக்கறிஞர் புகழேந்தி. எல்லோருக்கும் அறியும். குறிப்பாக சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இவர் பெயர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர்களுடைய உரிமைகளுக்காக தான் அவர் இன்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்ம சேனலுக்கு இப்போ வந்திருக்காப்புல. அவர் எப்படி அவர் சிறை கைதிகளுக்கு உரிமைகளுக்காகவும் அவங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை தட்டி கேட்கறது எப்படி அவருக்கு ஆர்வம் வந்தது, அதில் எந்த சம்பவம் அவரை அந்த இதை நோக்கி திசை திருப்பியது என்பதை பற்றி அவர் நம்மளுக்கு விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். அவரை இப்போ நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வழக்கறிஞர்கள்னு சொல்லி பொறுத்தோம்னா, பொதுவாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க சட்டம் சார்ந்த இதை தான் ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு எதிராக இழைக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு சார். டிப்ளமோ முடிச்சுட்டு சென்னையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதற்கு பின்பு நான் இந்த தமிழ் தேசிய இயக்கங்களோடு ஒரு தொடர்பு எனக்கு வந்தபோது, அப்போ தமிழ் தேசிய இயக்கத்தை சேர்ந்த, குறிப்பாக தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த சில பேர் ஆயுள் தண்டனை பெற்று திருச்சி மத்திய சிறையில் இருந்தாங்க. அப்போ அவர்களை நான் நேர்காணல் கண்டேன் சிறையில். நான் பப்ளிக் மெனுவில் அப்போ நான் இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு நான் அடுத்த கட்டமாக இங்கே அவங்கள போய் பார்க்க போகிறேன். அப்போ பார்க்க போகும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நம்முடைய நமக்காக வழக்கு பார்க்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இல்லை, சங்கர சுப்பு மற்றும் கலைமணி அது போன்ற 2 வழக்கறிஞர் இருக்காங்க, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு ஒரு வழக்கறிஞர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நீங்கள் வழக்கறிஞருக்கு படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த இதில் தூண்டப்பட்டு, அதாவது நான் அடிப்படையில் தமிழ்நாடு விடுதலை படை ஆதரவாளன், அதற்காக சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் வழக்கறிஞருக்கு படித்தேன். அப்படி வழக்கறிஞருக்கு படித்தவுடன் நான் எடுத்த முதல் வழக்கே ராஜ்குமாரை கடத்தினார் இல்லையா, வீரப்பனோடு சேர்ந்து தமிழ்நாடு விடுதலை படையின் தோழர் மாறன், அவருடைய வழக்கு தான் நான் முதல் பார்த்த வழக்கு. அப்போ அவரோடு தொடர்பு, கூடுதலாக தமிழ்நாடு மீட்சிப்படை முத்துக்குமார் அவர்களுடைய தொடர்பு. அப்போ தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடக்கூடிய இயக்கங்கள்,
தோழர்கள், சிறையில் இருக்கக்கூடிய இப்படி எல்லாருக்குமாக ஒரு உறவில் இருந்ததுனால அப்போ எல்லா சிறைகளுக்கும் அப்போ வந்து தமிழ்நாடு விடுதலை படையின் தோழர்கள் எல்லா சிறையிலையுமே இருந்தாங்க. கர்நாடகாவில் இருந்தாங்க, கடலூரில் இருந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க, திருச்சியில் இருந்தாங்க, கோயம்புத்தூரில் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு சிறைக்கும் நான் போயிட்டு வந்தேன். அப்போ ஒவ்வொரு சிறைக்கும் போய்கிட்டு வரும்போது அவர்கள் அந்த சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, தங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற சிறைவாசிகள், பாதிக்கப்படக்கூடிய சிறைவாசிகள், இவர்களுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுபோல் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகளுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள் அப்படின்றது மட்டும் அல்லாமல் அவர்களோடு தொடர்பில் இருந்து அங்கு சிறைக்குள்ளே பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள், அதே மாதிரி இப்போ ராஜீவ்காந்தி கொலையில் வந்து தண்டனை பெற்று வேலூர் சிறையில் இருந்த முருகன், சாந்தன், பேரறிவாளன், ராபர்ட் பய, ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், அதே மாதிரி நளினி, இப்போ இவங்களுடைய தொடர்பு, அது அவர்களுக்கான ஒரு வழக்கை பார்க்கறது, இப்படி அவர்கள் மூலமாக சிறைக்குள் இருக்கக்கூடிய மற்ற சிறைவாசிகள், பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள், இப்படி ஒவ்வொருத்தரும் சிறைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் சிறைனாலே வந்து அவர்கள் மட்டும் பாதிக்கப்படல, அவர்களை ஒட்டி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவர்கள் வந்து இவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவர்களுக்கு ஏதாவது அடிப்படை ஒரு உரிமையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து முழுக்க இந்த சிறை கைதிகள் உரிமை மையம் 2008 நாங்கள் தொடங்கி கிட்டத்தட்ட இந்த இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள், பொதுநல வழக்குகள், சிறை கைதிகளுக்கான வழக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சிறை கைதிகளுக்கு ஓரளவு இன்னைக்கு அவர்களுக்கு உரிமை வேணும்னா நம்ம வந்து இயல்பாக ஒரு சிறைவாசி அடிச்சிட முடியாது, இல்லை அவரை துன்புறுத்திட முடியாது, கண்டிப்பாக சிறை கைதிகள் உரிமை மையம் வழக்கு போடும் அப்படின்ற ஒரு பயத்தை இன்னைக்கு சிறை அதிகாரிகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கோன்றது ஒரு பெருமை தான். ஆகவே வந்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சிறை கைதிகளுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அதாவது நம்ம மட்டும் போராடல, ஒரு அமைப்பாக நின்று நம்ம போராடணும் அப்படின்னு ஒரு அமைப்பை சிறை கைதிகள் உரிமை மையத்தை தொடங்கி இன்றைய வரை நடத்திட்டு வரோம். ராஜராஜ சோழன் கட்டினதை பாண்டியன் கட்டின மீனாட்சி கோயில இருக்கட்டும், ராஜராஜ சோழனுடைய கட்டடம், ராஜேந்திர சோழனுடைய கோயிலாக இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமா கோயிலும் அது தமிழர்களுக்கு சொந்தமானது. அவன் இஸ்லாமியராக இருந்தால் கூட அவன் உள்ள நுழையலாம், நீ வணங்காம போ, இது உன்னுடைய முன்னோர்கள் கோயில், உனக்கு உள்ளே போவதற்கு அனுமதி உண்டு. அவன் யார்? வடநாட்டில இருந்து வந்தவன் வந்து இந்த கோயில்ல எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இது மிகப்பெரிய ஒரு மோசடி, அது நம்முடைய ப்ராப்பர்ட்டி, இது வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.